ஹே கைஸ், நீங்க பாட்டுக்கு ஆள் சொல்லிட்டா நான் உங்க ஷியாம். இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிட் வித் ஃபில்மோட டாப்பிக்கில் பார்க்கக்கூடிய வீடியோ. நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த இந்த ஸ்பின்னிங் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து இது வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கூடிய ஒரு பில்லை கணக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் எடிட் பண்ண நினைக்கக்கூடிய 2 வீடியோவும் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதை வந்து டைம்லைனில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 செகண்ட்ஸ் இல்லை 8 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து 2 கிளிப்ஸுமே ஜஸ்ட்டு வந்து ஒரு 7 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நான் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுவே போதும். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோ மட்டும்தான். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த வீடியோவோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களோட கீயை கொண்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் கீபேட் கூடிய லெஃப்ட் சைடு கீயை வந்து ஏரோ கீயை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 11 ஃப்ரேமுக்கு நகர்த்தி வைங்க. அதுக்கு 11 டைம் டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு 11 ஃப்ரேம் நகரும். செகண்ட் கிளிப்பை வந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி மேலே அந்த இதுக்கு ஈக்குவலாக வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்பை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மோஷன் ஆப்ஷனை கொடுத்ததுக்கு இதில் ஃபோட்டோ ஸ்பின் 3 இல்லை ஃபோட்டோ ஸ்பின் 4 இந்த மாதிரி 2 இருக்கும். அது நீங்கள் எதுவுமே கொடுக்கலாம். அதே வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி வந்து நீங்கள் செகண்ட் கிளிப்ஸுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதே எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து டைம்லைனில் ஆட் பண்ணி வச்சுருங்க. டைம்லைனில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஸ்பின்னிங் எஃபெக்ட் வந்து எப்போ முடியுதோ அது வரைக்கும் உங்களோட கீயை கொண்டு போயிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அதில் பிளாக் பார் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த எண்டு டைம் வரைக்கும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து லாஸ்ட்லேயே வந்து என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற அந்த ஸ்பின்னிங் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவுக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் வந்து டெலிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ வீடியோவோட கரெக்டான சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து கீழே கொண்டு போங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த பிளாக் பார் வந்து நடுவில் இருக்கும், அதுக்கு எடுக்கணும். அதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அது கிராப் ஐக்கான். அதை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கேயும் வந்து சென்டர் பாயிண்டில் உங்களோட கீயை கொண்டு போயிருங்க. கொண்டு போனதுக்கு வரைக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு அண்ட் க்ரீன் இந்த 2 பாக்ஸுக்கும் நீங்கள் ஆரஞ்சு பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வரும். அதை வந்து நீங்கள் வீடியோவில் காட்டுறப்போ சின்னது பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே என்ன பண்ண எந்த ஒரு கீ ஃப்ரேமும் மாற்றாமல் நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. சென்டர் பாயிண்ட்லேயே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டாவது கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அதே மாதிரி வந்து நீங்கள் கிராப் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஸ்பின்னிங் எஃபெக்ட் வந்து இங்கே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறையா பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்சோ பை ஷாம்.